வணக்கம். நான் உங்க சுஷ்மா சுரேஷ். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ஸ்டார்ல யார நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, யூடியூபர் ஸ்னேக் சாகா. நெறைய ஸ்னேக்ஸ் நம்ம இப்போ மழை காலங்கள்ல சொல்லவே தேவையில்ல. அங்கங்க ஒளிஞ்சிருக்கும். அத தனிப்பட அமைச்சு அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. சரி வாங்க நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அண்ணே வணக்கம். இது எத்தன நாளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்னேக் அப்படின்றத பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லையா? அத ஒரு வேலையாவே செய்றது பெரிய விஷயம். இத எத்தன நாளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை நாட்களாக பாம்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. அப்படி கிடையாது. எத்தனை ஆண்டுகளாக பிடிக்கிறேன் அப்படி கேளுங்க. ஏன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுக்கு மேல வந்து இப்ப ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறேன். பொதுவா வந்து இந்த மழைக்காலங்கள்ல தான் பாம்புகள் அதிகமா வரும். அந்த நேரத்துல வந்து வீடுகள்ல வர பாம்புகள், அலுவலகத்துல வர பாம்புகள், இந்த மக்களுக்கு வந்து பயமுறுத்துற பாம்புலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இப்போ இத்தனை ஆண்டுகளாக இந்த பாம்புகள ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறேன் நானு. நான் இன்னொன்னு சொன்னேன். பயம் அப்படின்றது சொன்னேன். அந்த பயம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அந்த பாம்புகள பார்க்கும் பொழுது? இதுவரைக்கும் நான் ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்றதுல பயந்ததே கிடையாது. ஏன்னா வந்து அது ஒரு உயிரினம். அவ்வளோதான். எந்த ஒரு பாம்பு வந்து நம்மள வந்து பெரிய அச்சுறுத்தப்படுத்துறது கிடையாது. நம்ம தொந்தரவு படுத்துறனால தான் அந்த பாம்புகள் நம்மளுக்கு வந்து தீண்டுது. ஸோ, அதனால வந்து பாம்பு பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. நான் இதுவரைக்கும் பாம்பு பார்த்து பயந்ததே கிடையாது. சரி இப்போ ரெஸ்க்யூ அப்படின்றதுலே வந்துரலாம். இதுவரைக்கும் நம்ம காட்டு பாம்புகள்லாம் உள்ள போயிருக்கும் இல்லையா? காட்டு பாம்புகள் வீட்டுக்குள்ள வர்றது. இதெல்லாம் எதனால நடக்குது? பொதுவா பாம்புகள்னாவே காட்டு பாம்புகள் தான். ஏன்னா வந்து வைல்ட் அனிமல் தான் அது. அது வந்து அதாவது வனவிலங்கு தான் அது. வன உயிரினம் அது பாம்புகள் வந்து. பொதுவா பாம்புகள் வந்து அதிகமா காட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்ப எல்லாமே வந்து நம்ம காட அழிச்சு, எல்லாமே வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி, புறமே வீடா மாறிக்கிறது. அதனால தான் பாம்புகள் இருப்பிடம் இல்லாம வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வருது. ஸோ, அதனால தான் தஞ்சம். அதனால தான் மனிதனுக்கும் பாம்புகளுக்குள்ள மோதல் அதிகமா ஏற்படுது. அதனால வந்து பொதுவா அந்த வீட்டுக்குள்ள வழி தவறி வீட்டுக்குள்ள பாம்புகள ரெஸ்க்யூ பண்ணி முறையா அந்த காட்டுக்குள்ளேயும், வனப்பகுதியிலயும் ஒப்படைச்சு வந்துருக்கிறேன். சில விஷப்பாம்புகள் இருக்குல்ல. அந்த விஷப்பாம்புகள எப்படி ரெஸ்க்யூ பண்ணுவீங்க? பொதுவா விஷப்பாம்பெல்லாம் வந்து நம்ம கையில தொடவே கூடாது. என்னதான் வந்து ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்றதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே வந்து, எப்பயாவது சில டயத்துல பாம்போட கடிபடுவோம். அதனால வந்து அது விஷப்பாம்புகள்லாம் வந்து பொதுவா கையில தொடவே மாட்டேன். கையில தொடாம அத பாதுகாப்பா ரெஸ்க்யூ பண்ணுவேன். ஒரு பேக் இருக்கும். ரெஸ்க்யூ பண்ற பேக் இருக்கும். அந்த பேக்க அந்த பாம்பு வழித்தடத்துல வச்சாவே போதும். அந்த பாம்பு அசால்ட்டா ஆகுது. அது நம்மளுக்கு பயந்து அது பாட்டுக்கு அது உள்ள போயிடும். அதனால வந்து விஷப்பாம்புகள இதுவரைக்கும் கையில புடிச் ரெஸ்க்யூ பண்ணதே கிடையாது. பொதுவா அந்த ஸ்னேக்க ரெஸ்க்யூ பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு கையிலலாம் ஹேண்டில் பண்றாங்க. ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவா அந்த விஷப்பாம்புகள கையில தொட்டு பிடிக்கிறதே வந்து அது வந்து தவறு தான். ஏன்னா வந்து விஷப்பாம்புகள் வந்து கையில தொட்டோம், ஏதோ ஒரு டைம் பிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பழகிடும். பழகிடும்போது ஏதாவது ஒரு டயத்துல அந்த பாம்பு பிடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கடிச்சிரும். இந்த மாரியா ரெஸ்க்யூ பண்றவங்க வந்து இது மாரி விஷப்பாம்புகளையும் அசால்ட்டா கையில பிடிச்சு கடிபட்டு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானும் நிறைய விழிப்புணர்வு வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறேன். கண்டிப்பா தயவு செய்து யாருமே வந்து விஷப்பாம்புகள கையில அசால்ட்டா தொடாதீங்க, பாதுகாப்பா ரெஸ்க்யூ பண்ணுங்க அப்படின்னு தான் நிறைய வந்து விழிப்புணர்வு வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஷப்பாம்புகளை கையில பிடிக்கிறது வந்து தவறு தான். நீங்க ரெஸ்க்யூ பண்ணல, கையில பாம்பு கடிச்சு இந்த மாரிலாம் அனுபவப்பட்டுருக்கீங்களா? ஸோ எனக்கு வந்து பாம்பு கடி வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. இது வரைக்கும் 150 பாம்புக்கு மேலே கடிபட்டிருக்கேன். அதாவது 150 பாம்புக்கு மேலே கடிபட்டிருக்கேன். அதில் விஷம் இல்லாத பாம்புகள் அதிகமாக கடிச்சிருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. நான் சிகிச்சை எடுத்தது கிடையாது. ஆனால் விஷமுள்ள பாம்புகள், அதாவது நஞ்சு உள்ள பாம்பு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து 2 பாம்புகள் கடிச்சிருக்குது. ஒன்று வந்து ரசல்ஸ் வைப்பர், கண்ணாடி விரும் பாம்பு சொல்லுவோம், அந்த பாம்பு கடிச்சிருக்குது. ஆனால் அது கடிச்சு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. சில நாளுக்கு அப்புறம் ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் அதே மாதிரியா ஒரு இடது கையில ஒரு பாம்பு கடிச்சது. கோபுரா போயிட்டு இது. அதுல வந்து கடிபட்டு அது ஸ்கின் வந்து எடுக்கிற மாரி ஆச்சு. அதாவது விரல் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாரி ஆச்சு. என்னன்னா அது ஒரு தவறான முதலினால இந்த மாரியா வந்து அந்த உறுப்பு எடுக்கிற மாரி இருந்துச்சு. பாம்பு கிட்ட கடிப்பட்டா எந்த மாரி உடனே எல்லாரும் பயந்து, "ஐயய்யோ! இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்றாங்க இல்லையா? அது தாண்டி என்ன மாரி நம்மளே வீட்ல என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பாம்பு கடிச்சோனே முதலுதவி அப்படின்னா என்ன வச்சுக்கங்களேன், நிறையா வந்து தவறான முதலுதவினால தான் நிறையா வந்து உயிர் சேதம் ஏற்படுது. உறுப்பு சேதம் ஏற்படலாம் வந்து தவறான முதலுதவி. பாம்பு கடிச்சோனே சரியான முதலுதவி செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம உயிர காக்கப்படும். ஸோ சரியான முதலுதவி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், பாம்பு கடிச்ச உடனே நம்ம வீட்ல ஏதாச்சும் ஒரு மருந்து சாப்பிட்டு, கையில கட்டு போட்டு பிளேட கிழிப்போம் அப்படின்ட்டுலாம் எண்ணமே இருக்கவே கூடாது. பாம்பு கடிச்ச உடனே நம்மளோட எண்ணம் அப்படின்னா, உடனே வந்து மருத்துவமனைக்கு போணும் அப்படின்னு தான் எண்ணம் வரணும். இன்னொன்னு வேகமா போறதுக்காக 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம். அதனால வேகமா சீக்கிரம் போலாம். நம்ம வந்து பாம்பு கடிச்ச உடனே பதட்டப்படாம இருக்கணும். ஐயோ! அம்மா பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு பதட்டப்பட்டாலே வந்து ரத்த ஓட்டம் அதிகமா பிரஷர் அதிகமாகுறது. அதனாலயே பாம்போட வெனம் வந்து வேகமா கலக்க ஆரம்பிக்கும். அதனால பதட்டப்படக்கூடாது. அப்புறம் வந்து பாம்பு கடிச்ச உடனே கடிச்ச இடத்த வந்து அசைக்காம இருக்கணும். அசைக்காம இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மருத்துவமனைக்கு வேகமாவே போனா போதும். ஸோ நம்ம வந்து வீட்ல உட்காந்துட்டு ஏதாவது முதலுதவி பார்ப்போம். அப்படிலாம் வந்து டயத்த வேஸ்ட் பண்ணவே கூடாது. பாம்பு கடிச்ச உடனே டயத்த வீணடிக்காம வேகமா மருத்துவமனைக்கு போனாவே
நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குணப்படுத்திடலாங்க. இப்போ நீங்க வேகமா மருத்துவமனை போனா அப்படின்ற மாரி சொல்றீங்க. இப்ப ரொம்ப ஹைலி விஷமுள்ள பாம்பு, இந்த ராஜநாகம்லாம் கடிச்சா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல செத்துருவோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாரி. அந்த மாரி உள்ள பாம்புகள் கடிச்சா எப்படி? ஸோ அந்த மாரி அதிக வெனமுள்ள பாம்புகள் நம்மளுக்கு வந்து கடிச்சிச்சு அப்படின்னா, முதல் உதவியே என்னான்டா வச்சுக்க, நம்ம பயமில்லாம இருக்கணும். தைரியம் தான் வந்து அது முதல் உதவி வந்து. அதுதான் வந்து மனிதன் உயிரை காக்கும். அதனால வந்து பயம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில பாதிக்கிறது வந்து, ஒரு 1 ஹவர் வந்து நம்ம தள்ளி குடுக்கும். அந்த நம்ம உயிர் வந்து. அதனால வந்து அ பயம் இல்லாம இருக்கணும். அவ்வளோதான். ஸோ நம்மளா வந்து வீட்ல உட்காந்துட்டு ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடுவோம். கடிச்சு பிளேட் வச்சு கிழிச்சு விடுவோம். அப்பலாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். பயமில்லாம இருந்து நம்ம மருத்துவமனைக்கு போனா சரியாயிடும். விஷமுள்ள பாம்பு இப்ப வீட்டு பக்கமோ, தோட்டத்து பக்கமோ பாம்புகள் வருது அப்படின்னா, இதுல விஷமுள்ள பாம்பு, விஷமில்லாத பாம்புன்றத எப்படி அறிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாம, விஷமுள்ள பாம்பு இருக்குது இல்லையா? இந்த அதாவது நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எத்தன விஷமுள்ள பாம்புகள் இருக்கு? பொதுவா நம்ம இந்தியால வந்து 300க்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்குது. அதில வந்து வெனமஸ் ஸ்னேக் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அதிகமா பாம்புகள் இருக்குது. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு 60க்கு மேல பாம்புகள் இருக்குது. அதில வந்து 40 வகையான பாம்புகள் வந்து கடல் வாழும் பாம்புகள் இருக்குது. வெனமஸ் ஸ்னேக் வந்து. அப்புறம் வந்து மலைய சார்ந்து இருக்க நம்ம வீட்டு பகுதியில இருக்கிறதுல ஒரு 20க்கு மேற்பட்ட பாம்புகள் இருக்கும். அதில நம்ம வீட்டு பக்கத்தில குடியிருப்பு பகுதியில இருக்குது பார்த்தீங்களா, சமவெளியில பார்த்தோம் வச்சுக்கங்களேன், மனிதன அதிகமா பாம்பு கடிச்சு தீண்டுற பாம்பு வந்து பிரச்சனைக்கு ஆளாகுற பாம்புன்னா, அது 4 வகை பாம்புகள் தான். ஸோ இந்த வெனமஸ் ஸ்னேக் 4 வகையான பாம்புகள் நம்ம அறிஞ்சாவே போதும். அந்த 4 வகை பாம்பு பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஒண்ணு வந்து நல்ல பாம்பு, இன்னும் வந்து கட்டு வரையன் அப்படி சொல்லுவோம். அடுத்து வந்து கண்ணாடி விரியன், அடுத்து வந்து சுருட்டை விரியன். இந்த 4 பாம்பு தான் வெனமஸ் ஸ்னேக். நம்மளுக்கு கடிச்சு நம்மளுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படுத்துறது வந்து அந்த 4 பாம்பு தான். இந்த 4 பாம்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். கொசு வருதுன்னா இந்த மாரிலாம் பண்ணுங்க. கொசு வராம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பாம்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பாம்பு வருது நெறையா வந்து சொல்லுவாங்க. பாம்பு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம தான் அது. முறையா வந்து வீட்ட சுத்தமா வச்சுக்கிற மாட்டோம். அதிகமா நம்மளோட சாப்பிட்டு நம்மளோட தானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வீட்டு பக்கத்தில சேகரிச்சு வைக்கிறது, சிதறி போடுறது, அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில குப்பை கூட போட்டு வைக்கிறது, அதனாலேயே வந்து பாம்புகள் அதிகமா வரும். பாம்பு வர்றதுக்கு காரணமே நம்ம தான். என்ன அப்டின்னா, அந்த குப்பை கூடயும் போடுறோம் பார்த்தீங்களா, நெறையா உணவு சேதப்பட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து சாப்பிடுறதுக்கு தவளைகள் வரும். அடுத்து வந்து புழுப்பூச்சிகள் வரும். அடுத்து வந்து எலிகள் வரும். இந்த உணவுக்காக தான் பாம்புகள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வருது. அதனால வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வந்து சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சமாச்சும் சுத்தமா வச்சுக்கிறணும். எலி தவளைகள முக்கியமா அவாய்ட் பண்ணணும். அடுத்து அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல வந்து செங்கல் கப்பி, இந்த மரஜாமான் வேஸ்ட்டான பொருட்கள்லாம் வந்து நெறைய வந்து சேகரிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டு வீட சுத்தமா வச்சுக்கிறணும். பொதுவா மழைக்காலத்துல வந்து பாம்புகள் அதிகமா வரும். அதனால வந்து பாம்புகள் வந்து இருப்பிடம் தண்ணி இல்லாம தண்ணி நிக்கிறதுனால கதகப்பான இடத்த தேடி பாம்புகள் மேடான பகுதியை தேடியும் நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அதனால அந்த அந்த டயத்துல வந்து நம்ம சுற்றுப்புறம் சுத்தமா வச்சுட்டோம்னா பாம்புகள் வராது. இன்னொன்னு எப்படின்னா, நிறையா வாசனை உள்ள திரவங்கள வந்து தெளிச்சா வந்து பாம்புகள் வராம இருக்கும். எந்த ஒரு வாசனை திரவங்கள் தெளிச்சாலும் பாம்புகள் வராம இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா பாம்புகள் வந்து வாடை அறிஞ்சு தான் உணவு தேடி வருது. அதாவது எலி வாடைய அறிஞ்சும், தவளை வாடை அறிஞ்சு தான் வந்து பாம்புகள் உணவு தேடி வரும். அப்போ நம்ம வாசனை உள்ள திரவங்கள ஏதாவது தெளிச்சோம் வச்சுக்கங்களேன், அது பாம்பு வராம இருக்கும். ஸோ இந்த இடத்துல எலி இல்ல, ஏதோ ஒரு வாசனை அடிக்குது அப்படின்றதுக்காக பாம்புகள் மற்றோட மாறி போயிருக்கும். அதுக்காக நம்ம வந்து அந்த வாசனை போன பிறகு பாம்புகள் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தினமும் வந்து ஏதாவது ஒரு வாசனை திரவங்கள நம்ம வீட்ட சுத்தி தெளிக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுதான் உண்ம. ஆனா வந்து தயவுசெய்து யாரும் கெமிக்கல் பொருள யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். கெமிக்கல் பொருள் நம்ம யூஸ் பண்றதுனால வந்து நமக்கு தான் நமக்கு கெடுதி. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவு வீட சுத்தமா வச்சுக்கிங்களா, எலி தவள அவாய்ட் பண்ணாவே பாம்பு வராது. வனவிலங்குகள்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? மொத்தமாவே ஸ்னேக்க பொறுத்தவரைக்கும் எத்தன வகையான ஸ்னேக் இருந்தது? இப்போ எவ்வளவு இருக்கு? பாம்புகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, அழிஞ்சு வர பொருள் கிடையாது. உயிரினம் கிடையாது. ஏன்னா வந்து பாம்புகள் வந்து இப்போ வந்து நெறைய வந்து காலி இடங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, கண்மாய் அழியிறது, விவசாய நிலங்கள் அழியிறது, அப்புறம் புதர்ச்செல்லாம் அழிஞ்சு நம்ம வீடுகளா மாறுது. அந்த காலகட்டங்கள்ல அந்த மாரி மாறுறதுனால பாம்புகள் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சுட்டே வருது. அதுபோக வந்து மனிதன் வந்து பாம்புகள் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா வந்து அந்த உயிரினங்களும் இந்த இந்த உலகத்துல வாழ வேண்டும். அந்த பூமியில வாழணும். ஏன்னா நம்ம வாழ்றதுக்கு எவ்வளோ சம உரிமை உண்டோ, அதேபோல இந்த உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்துக்குமே வாழ்றதுக்கு சம உரிமை உண்டு. மனிதன வந்து எந்த உயிரும் அழிக்க வேண்டாம். அது வந்து இயற்கையா வந்து உணவுச் சங்கிலி மூலியமாக ஒன்றோட ஒண்ணு எல்லா உயிரினங்களும் தொடர்புல இருக்குது. அதனால வந்து பொதுவா எல்லா உயிரினங்களும் இப்போ வந்து இருக்குது. அதேபோல வந்து பாம்பு இனங்களும் இருக்குது. இப்போ வந்து இந்த காலி இடங்கள் அதிகமா புதைச்சு அழியிறனால பாம்பு இனங்கள் வந்து எண்ணிக்கை வந்து குறைவாயிட்டு இருக்கு இப்போ. ஆனா மழைக்காலங்கள்ல வந்து அதிகமா வெளிய தென்படுது. சில நேரத்துல தவறான முதலுதவி அளிச்சிடுறாங்க. மருத்துவமனைக்கே போனாலுமே அந்த மாரி செய்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கேள்வியும் படுறோம். இத எப்படிண்ணே அவாய்ட் பண்றது? பாம்பு கடிச்சோனே வந்து தவறான முதலீடுனால தான் நெறையா பிரச்சனைகள சந்திக்கிறோம். எந்த மாரி அப்டின்னா, ஒரு பாம்பு கடிச்ச உடனே
தவறான முதலீடுனாலயும் உயிரிழப்பு ஏற்படும். அப்புறம் வந்து உறுப்புலாம் சேதமடையுது பார்த்தீங்களா? உறுப்புலாம் எடுக்கிற மாரி ஆகுது. அதெல்லாம் வந்து தவறான முதலுதவி. இந்த தவறான முதலுதவி என்னன்னா, பாம்பு கடிச்ச உடனே அந்த கடிப்பட்டறை வந்து அதே இடத்துல இருக்கிறது. சட்டு நகர்ந்து வந்துரணும். ஏன்னா வந்து அதே இடத்துல இருந்தோம்னா, மீண்டும் அந்த பாம்பு வந்து கடிக்கும். மறுபடியும் கடிச்சிரும். அதனால வந்து நகர்ந்து வந்துரணும். அடுத்து நான் ஐயோ! பாம்பு கடிச்சோனே, "ஐயோ! அம்மா பாம்பு கடிச்சு" அப்டின்ட்டு பயப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த பயப்படுறனாலயும் கண்டிப்பா வந்து உயிர் சேதம் ஏற்படும். அதனால வந்து பாம்பு கடிச்சோனே பயப்படக்கூடாது. அப்புறம் வந்து தவறான முதலீடு. இன்னொன்னு என்னன்னா, பாம்பு கடிச்ச சினிமா படத்துல பார்க்குற மாரி கடிச்ச உடனே மேல் நோக்கி கயிற வச்சு இறுக்கி கட்டுவாங்க. லாக் பண்ணி இறுக்கி கட்டுவாங்க. அந்த மாரி இறுக்கி லாக் பண்ணி கட்டவே கூடாது. கட்டுறனால தான் வந்து இது போல வந்து உறுப்பு சேதமடையிறது. இந்த உறுப்பு எடுக்குறாங்க பார்த்தீங்களா? பாம்பு கடிச்ச உடனே சில பேத்துக்குலாம் அந்த உறுப்பே எடுத்துருவாங்க. அழுகியிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த தவறான முதலீடு. இந்த கயிற இறுக்கி கட்டுறதுனால தான் ரத்த ஓட்டமே இல்லாம இருக்கும். அந்த மாரியா கட்டுறனால தான் அந்த மாரி உறுப்புலாம் எடுக்கிற மாரி இருக்குது. அப்புறம் வந்து சினிமா படத்துல பார்க்குற மாரியே மத்தவர கடிச்சு உரியிறது. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம்டா அந்த பிளேடால கிழிச்சு ரத்தத்த பிதுக்கி எடுப்பாங்க. ஸோ ரத்தம் பிதுக்கி எடுக்கிறனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து வெனம் வெளிய வராது. மனிதனோட பிளட் ரத்தம் தான் வெளியில வந்து பிளட் லாஸ் ஆகி வந்து உயிரிழப்பு ஏற்படும். அதனால வந்து இந்த மாரி ரத்தத்தலாம் பிதுக்கி எடுக்கக்கூடாது. இதுதான் தவறான முதலீடுகள். இந்த தவறான முதலீடுனால தான் நெறைய உயிரிழப்பு ஏற்படுறது. இந்த உறுப்பு சேதமடையலாம் வந்து தவறான முதலீடுகள். இப்போ கிராமப்புறங்கள்ல தூங்கிட்டு இருக்கும்போதே தோட்டத்துல வேலை பார்ப்பாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, பாம்புகள் கடிச்சு இறந்துடுறாங்க. இந்த மாரி இருக்கும்போது அவங்க பாதுகாப்பு அப்படின்றது அவசியம். அது எப்படிண்ணே? இதுபோல பாம்பு கடி விபத்துலாம் நெறைய ஏற்படுது. ஏன்னா பொதுவா வந்து கிராம பகுதியில இருக்கிறவங்க நெறைய சந்திப்பாங்க. ஏன்னா வந்து அசால்ட்டா தூங்குவாங்க இரவு நேரத்தில. தன் தரையில தூங்குவாங்க. அதுவும் மழை நேரத்தில பார்த்தீங்களா, மழைக்காலத்தில தான் வந்து பாம்புகள் வந்து விஷப்பாம்புகள் அதிகமா வெளியில வரும். அந்த நேரத்தில அசால்ட்டா தூங்குவாங்க. அந்த மாரி பாம்பு கடிப்பட்டு பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அவங்கலாம் எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னா, வீட்டுக்குள்ளேயே அவங்க தூங்குனாலுமே வந்து மொதயா கதவ வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு கதவு கீழ எந்த ஒரு கேப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து ஜன்னல்ல பார்த்தீங்களா, ஜன்னல்ல வந்து முறையா கொசு வல அடிச்சுக்கலாம். அடைச்சிட்டமாக்கும் பாம்புகள் உள்ள வராம இருக்கும். கதவையும் அந்த ஜன்னல் கதவையும், டோரையும் நல்லா லாக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேப் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். அதுபோல வந்து தூங்கும்போது பாம்பு இருக்கிற இடத்துலலாம் தூங்கும்போதெல்லாம் வந்து முறையா வந்து உயரமா தூங்கலாம். கட்டில் இருக்கு பாருங்களா, கட்டில் ஒரு 3 அடி ஹைட்ல வச்சு தூங்கலாம். இல்ல தன் தரையில தூங்குறாங்களாக்கும் கொசு வலை இருக்கு பார்த்தீங்களா, கொசு வலை ஃபுல்லாமே வந்து லாக் பண்ணிட்டு நம்ம அந்த வலைக்குள்ள தூங்கலாம். இந்த மாரி பாதுகாப்பா தூங்கணும். ஏன்னா மழைக்காலத்தில தான் அதிகமா கட்டுரை பாம்புகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகமா வெளியில வரும். கதவப்பான இடத்த தேடி வரும். நம்ம தூங்குற இடத்துக்கு வந்துரும். வந்த உடனே வந்து அந்த தூங்கும்போது நம்ம பெட்ஷீட்டுக்குள்ளே உள்ள வந்துருது. உள்ள வந்து நம்ம பெரண்டு படுக்கும்போதோ, கை, கால் இது மேல படும்போது அந்த பாம்பு கடிச்சிரும். ஸோ அந்த பாம்பு கடிச்சதா வந்து கடிச்சதே தெரியாது அவங்களுக்கு. சில பேர்லாம் தூக்கத்தில இறந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்னடா அது லேசா கட்டெறும்பு கடிச்ச மாரியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து மயக்கம் வர்றது, கண் இமை மூடுறது, பேச்சு வராம நாக்கு செயலந்து போறது, அப்புறம் எச்சி வர்றது, அப்புறம் இந்த கோமா ஸ்டேஜ்லாம் போவாங்க. ஸோ அந்த மாரி ஆயிரும். ஏன்னா ஆழ்ந்து தூங்கியிருப்பாங்க. கடிச்ச உடனே அந்த மாரியா சுயநலம் எல்லாமே வந்து பார்த்தா தூக்கத்துல இறந்திருப்பாங்க. இதுபோல நிறைய விபத்து ஏற்படுது. அதனால வந்து இரவுல தூங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பா தூங்கணுமாக்கும் நம்ம வந்து பாம்பு கடிய தவிர்க்கலாம். அதுபோக வந்து இந்த மழைக்காலத்துல ஆ நம்ம சுற்றுப்புறம் வீட்ட சுத்தில வந்து குப்பை கூடையுமா வச்சுப்போம்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அசுத்தப்படுத்தணும். பொதுவா பாம்புகள் வந்து செவுரு ஓரமாவே வரும். சுவரு ஓரமே வரும். அப்ப கதவு கேப் இருக்குது. நம்ம தண்ணி கழிவுநீர் போறதுக்கு பைப் லைன் கேப் இருக்கு அப்டின்னா அப்படியே உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சு அப்டின்னா பாம்புகள் வழி தெரியாம நம்ம இருக்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த பாம்புகள் புழங்க ஆரம்பிச்சுருது. கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தா அந்த பாம்பு கடிய தவிர்க்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இந்த மூட நம்பிக்கை அப்படின்றது பாம்பு பொறுத்தவரைக்கும் ஏன்னா 6 மணிக்கு மேல பாம்புன்னு சொல்லக்கூடாது. பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாரி பாம்பு தோல் உரிக்கிறதெல்லாம் பார்த்தா சில விஷயங்கள் நடக்கும். இது யோகம் இல்ல. அப்படி இப்படிலாம் நெறைய சொல்லுவாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாம்புன்னு மூடநம்பிக்கை வந்து நெறையா மக்கள் நெனைப்பாங்க. பொதுவா மக்கள் நெனைக்கிற எல்லாமே வந்து வதந்தி தான். உண்மை கிடையாது. வதந்தி நெறைய இருக்குது. பாம்பு பேர சொல்ல மாட்டாங்க. சில பேர் எனக்கே வந்து கால் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி எங்க வீட்ல பூச்சி வந்திருக்குது. பூச்சின்னா புரியல. பூச்சின்னா வந்து தள்ளி விடும் தானே அப்படின்னு சொல்லுவேன். அப்பா இல்லப்பா விஷப்பூச்சி நீளமான ஊர்ந்து செல்லும்ல அந்த பூச்சி வந்திருக்கு அப்படின்னா, பாம்பா அப்படி ஐயோ! பாம்புன்னு சொல்லாத. அப்புறம் திரும்ப பாம்புன்னு வார்த்தை கேட்டாவே திரும்ப அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பாம்புகள் வந்து அபசகுனம் கிடையாது. அதனால இந்த மாரி நெறைய மூடநம்பிக்கை இருக்குது. பாம்புன்னு சில பேர்லாம் பேரே சொல்ல மாட்டாங்க. அதேபோல பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா வந்து அவன் வந்து ஐயோ! நாகதோஷம் இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து முட்டையும் பால் ஊத்தணும். நாம கோயில் போகணும்ப்பா. என்ன பரிகாரம் செய்யலாம்? அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் வதந்தி, மூடநம்பிக்கை தான் எல்லாமே வந்து. பாம்பு வந்து அது ஒரு உயிரினம். அவ்வளோதான். ஸோ அது வந்து வழி தவறி நம்ம வீட்டுக்கு வருது. அது உயிரினமா தான் பார்க்கணும் அவ்வளோதான். அது வந்து அபசகுனம் கிடையாது. பாம்பு வந்து பாம்பு பொத்துல தான் இருக்குமாண்ணே? பாம்பு வந்து அ பொத்து கட்டிலாம் வந்து பாம்பு குடியிருக்காது. நீங்க சொல்றது அப்படித்தான் வந்து இந்த பாம்பு பொத்துன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரி ஆகுது. அது வந்து கரையான் புத்து. கரையான் புத்து வந்து கூடு கட்டி அந்த பாம்பு அந்த அந்த சாரி கரையான் இருக்குது.
அதுக்குள்ளேயே பாம்புகள் வந்து மறைஞ்சிருக்குது. பொதுவா பாம்புகளுக்கு வந்து ஒரு மறைவான இடம் தேவை. அதனால வந்து அந்த மாரியா கரையான் பாம்புகள் இருக்கும். அப்புறம் எலி பொந்துலாம் இருக்கு பார்த்தீங்களா? எலி பொந்துக்குள்ளயும் பாம்புகள் இருக்கும். எலிய தேடி உணவுக்காக தேடி போகுது பார்த்தீங்களா? அந்த டயத்துலயும் பாம்புகள் அந்த பொந்துக்குள்ள இருக்கும். பாம்புகள் வந்து பொந்து தோண்டியோ, இந்த புத்து கட்டியோ வந்து பாம்புகள் இருக்காது. பாம்புகளுக்கு பொதுவா ஒரு மறைவான இடம் தேவை. அது எந்த மாரி இடத்துலனாலும் பாம்புகள் இருக்கும். ஒரு 3 கேள்விண்ணே. 1 வந்து முட்டை, பாலு, பாம்பு குடிக்குமா அப்படின்ற கேள்வி. 2வது இந்த சட்டை உருவுதுன்னு சொல்றாங்க. எல்லா பாம்புமே சட்டை உருவுமா அப்படின்ற கேள்வி. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, பாம்பு ரெட்டத்தலை நாகம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வி வந்து அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. ஏன்னா பாம்பு வந்து பால் முட்டை குடிக்குமா? அப்டின்ட்டு சந்தேகம் நிறையா இருக்குது. பொதுவா நம்ம வைக்கிற பால் முட்டை இருக்கு பார்த்தீங்களா? பால் வந்து பாம்புகள் வந்து டேஸ்ட் பண்ணலாம் பார்க்கும். ஆனா வந்து ரெகுலரா வந்து அது உணவா எடுத்துக்கிறாது. அதுபோல வந்து முட்டை இருக்கு பாருங்களேன், நம்ம வைக்கிற செயற்கை முட்டை இருக்கு பாருங்க. அதாவது பிராய்லர் முட்டை. அந்த முட்டை வந்து பாம்புகள் கண்டிப்பா சாப்பிடாது. எந்த மாரி அப்படி சாப்பிடும் அப்படின்னா, அனைத்து பறவைகள் முட்டைய பூராத்தையும் பாம்புகள் உணவா எடுத்துக்கிறோம். அதாவதுன்னா நம்ம வீட்ல வளர்க்குற கோழியிலிருந்து, பறவைகள் வாத்துலருந்து அனைத்தும் சின்ன சின்ன குருவி முட்டையெல்லாம் வந்து பாம்புகள் வந்து அனைத்து பாம்புகளும் முட்டைய உணவா எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம வைக்கிற பிராய்லர் முட்டையும், பாலையும் பாம்புகள் உணவா எடுத்துக்கிறாது. தோல் உரிக்கிறது நெறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது. எப்படின்னா, நல்ல பாம்பு மட்டும் தான் வந்து தோல் உரிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அனைத்து உயிருள்ள ஜீவராசிகள் இருக்கு பார்த்தீங்களா? ஊர்வனம் இருக்கு பார்த்தீங்களா? அனைத்து அனைத்து ஊர்வன உயிரினங்களும் அனைத்துமே வந்து தோல் உரிக்கும். அனைத்து பாம்புகளும் அந்த மாரியா தோல் உரிச்சு இருக்கும். நல்ல பாம்பு மட்டும் தோல் உரிக்க கிடையாது. இரட்டை தலை பாம்பு இருக்கும் கேட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ இரட்டை தலை பாம்பு அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல பிறந்துச்சு. நல்ல பாம்பும், அப்புறம் வந்து கண்ணாடி பாம்பும் வந்து தலை வந்து ஒட்டி பிறந்துச்சு. அது அபூர்வம், ஒரு அதிசயம் பிறந்துச்சு. தலை ஒட்டி பிறந்துச்சு. நம்மளுக்கு எப்படி இருந்தா ஒரு 7 6 விரல், 7 விரலா இருக்கு பார்த்தீங்களா? அதேபோல தலை ஒட்டி பிறந்துச்சு. அது சில நாட்கள் லைஃப் லாங் இருக்க முடியாது. சில நாட்கள் தான் உயிர் வாழும். அப்புறம் வந்து பாம்புகள் இறக்க சொல்லிரும். அது வந்து நான் படம் எடுத்து நிக்குது 5 தல, 6 தல, அந்த 7 தல இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அப்படிதான் ரெட்டை பாம்பு சொல்லுவாங்க. இந்த மண்ணுளி பாம்பு சொல்லுவாங்க. 2 பக்கமும் வந்து தலை இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. அதுக்கு மண்ணுளி பாம்புக்கு வந்து ஒரு பக்கம் தலை இருக்கும். 2 பக்கம் தலை இருக்காது. வாலு வந்து மொண்ணையா இருக்கனால அது வெறும் தலை மாரியே காணப்படுது. ஸோ மண்ணுளி பாம்புக்கும் தலை ஒண்ணு தான் இருக்கும். ஸோ இரட்டை தலை பாம்பு வந்து லைஃப் லாங்கா கிடையாது. இந்த பாம்பு சேர்க்கை எப்படி? இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது எப்படி நடக்கும்? பொதுவா மக்கள் வந்து இதுபோல நல்ல பாம்பும், சார பாம்பும் தான் இணை சேரும். அதுலருந்து தான் வந்து பல வகையான பாம்புகள் வந்து குட்டிகள் வெளியில வருது அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுபோல நல்ல பாம்பு தான் பெண் பாம்பு, சார பாம்பு வந்து ஆண் பாம்பு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அனைத்து பாம்புகள்லயும் ஆண், பெண் பாம்புகள் இருக்குது. அதாவது நல்ல பாம்புலயும் ஆண், பெண் இருக்குது. சாரை பாம்பு வகையிலும் ஆண், பெண் இருக்குது. பச்சை பாம்புலயும் ஆண், பெண் இருக்குது. அதுமாரி அனைத்து பாம்புலயும் ஆண், பெண் பாம்புகள் இருக்குது. இனத்தோட இணை சேர்ந்து ஸோ இந்த மாரி வந்து இனப்பெருக்கம் செய்யுது. அது வந்து பொதுவா வந்து நல்ல பாம்புகள்லாம் வந்து முட்டையிடும் வகைகள். முட்டையிட்டு குஞ்சு அந்த குட்டி அதாவது அதுலேருந்து முட்டையிலேருந்து கருவுண்டாகி டெலிவரி ஆகி வருது. விரியன் பாம்பு வகைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கண்ணாடி விரியன், அந்த சுருட்டை விரியன்லாம் வந்து டைரக்ட்டா வந்து குட்டியா போடும். ஸோ இதுபோல வந்து முட்டையிடும் வகைகள் இருக்குது, குட்டியிடும் வகைகள் இருக்குது. அனைத்து பெண் பாம்புகள்லயும் ஆண், பெண் பாம்புகள் இருக்குது. இனத்தோட தான் இணை சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யுது. இதுவரைக்கும் எத்தனை பாம்புகள ரெஸ்க்யூ பண்ணியிருக்கீங்க? அந்த ரெஸ்க்யூ பண்ண பாம்புகள்லாம் பெரிய டவுட் என்னன்னா, எங்க கொண்டு போய் விடுறீங்க அப்படின்றது. இன்னொன்னு கவர்மெண்ட் அதுக்கு மானியம்லாம் தராங்களா? இதுவரைக்கும் ரெஸ்க்யூ பண்ண பாம்பு வந்து நான் ஒரு 11ஆம் பாம்புக்கு மேல தான் இதுவரைக்கும் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறேன். ரெஸ்க்யூ பண்ண பாம்புலாம் வந்து எல்லாமே வந்து அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ணி முறையா வந்து வனத்தில ஒப்படைப்பேன். அப்புறம் வந்து என்னன்னா, இல்லன்னா சில நேரங்கள்ல வந்து வனத்தில வந்து வனப்பதிவு ரிலீஸ் பண்ணுங்க அப்டின்னுவாங்க. அந்த மாரி டயத்துல வந்து வனப்பதிவுல ரிலீஸ் பண்ணுவோம். இதுபோல வந்து ரெஸ்க்யூ பண்ற பாம்ப வந்து சில நேரங்கள்ல வந்து வனப்பதிவு நேர்ல வந்து வாங்கி சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்னு ஒன்றா நீங்க கேட்ட வந்து வருமானம் வந்து ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்றது வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து எதுமாரி வந்து வருமானம் எதுக்கும் சம்பளம் குடுத்தது கிடையாது. ஆ எல்லாமே சர்வீஸா தான் பண்றேன். மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஃப்ரீயா தான் பண்றேன். பாம்பு பிடிக்கிறதுக்கு இந்த மாரி ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். பாம்பு உயிர காப்பாத்தியிருக்கேன். எனக்கு பணம் குடுங்க அப்டின்ட்டு இதுவரைக்கும் யார்ட்டயும் கேட்டது கிடையாது. இது எல்லாமே வந்து சர்வீஸா தான் பண்றேன். எல்லாம் பாம்பு ரெஸ்க்யூ கால்ஸ் வந்தாவே வந்து ஃப்ரீ தான். யார்ட்டயும் வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறேன். எனக்கு பணம் குடுங்க அப்டின்னு யார்ட்டயும் கேட்டது கிடையாது. இது எல்லாமே இலவசமா தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா நீங்க ரெஸ்க்யூ பண்ண 11,000 பாம்புகளுக்கு வெறும் ரூ. 500 வச்சுக்கிட்டாலே ஒரு வீடே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரெஸ்க்யூ பண்ணியிருக்கீங்க. பரவால்ல. அது ஒரு உயிரினம். எல்லாரும் அத உயிரினமா பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அது சத்தியமா மதிக்க வேண்டிய ஒரு கருத்து. எங்களுடைய சேனலுக்கு வந்து நெறையா விஷயங்கள ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாரி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்.